வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, கொட்டாக்ல சிக்னேச்சர் டேர்ம் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அருமையான பிளான், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் டேர்ம் பிளான் ஒருத்தருக்கு ஏன் அவசியம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு ஏர்னிங் மெம்பர் இருக்காங்க. திடீர்னு அந்த ஏர்னிங் மெம்பர் டியூ டு சம் ரீசன், இன்னைய காலகட்டத்தில் ஆக்சிடென்ட்ஸ்ன்றது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. அது மாதிரி ஹார்ட் அட்டாக்கும் அது மாதிரி தான் நிறைய நம்மளே கண்கூட பார்க்குறோம். நிறைய யங்ஸ்டருக்கு வருது. நிறைய பேருக்கு இன்னைக்கு கேன்சர்ன்றதே நிறைய பேருக்கு டயக்னோஸ் பண்றாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா, நான் சொன்ன ஆக்சிடென்ட்டோ இல்ல ஹார்ட் அட்டாக்கோ இல்ல கேன்சர்ன்றத ரொம்ப ரேர். அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும், நம்ம எங்கேயோ ஒரு எப்போதான் கேள்விப்படுவோம். ஆனா இன்னைக்கு எந்த நியூஸ்ல பார்த்தாலும் சரி, எந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தாலும் தனியா இதுக்கே ஒரு பேஜ் போட்டு பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது, ஒரு ஃபேமிலியில ஒரு ஏர்னிங் மெம்பருக்கு இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுனாக்க, அதை எமோஷனலா யாராலையுமே காம்பன்சேட் பண்ண முடியாது. டெஃபினட்டா அவரோட இழப்பு ஒரு பெரிய இழப்பு, அதை யாராலையுமே சரி பண்ண முடியாது. அந்த ஃபேமிலிக்கு அது கடவுள் தான் அந்த பலத்தை கொடுக்கணும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. ஆனா பினான்சியலா அந்த இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு டெஃபினட்டா டேர்ம் பிளான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க சப்போஸ் டேர்ம் பிளான் எடுக்காம வேற சேவிங்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, அந்த சேவிங்ஸ் தான் ஃபுல்லா காலி ஆகும். இல்ல சேவிங்ஸ் இல்லைன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே அதுல இருந்து ஒரு ஸ்டெப் கீழே வந்துடும். இது நம்ம நிறைய கண்கூட பார்த்துருக்கோம். ஒருத்தர் இது மாதிரி ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் தவறிட்டாங்க அப்படின்னாக்க, அந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு பினான்சியலா கஷ்டப்படுது அப்படின்றது. அதுவும் அந்த ஃபேமிலியில பசங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, அந்த பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த எஜுகேஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கமர்ஷியல் ஆகிட்டாங்க, மெடிக்கல் எடுத்துட்டீங்கனாலும் கமர்ஷியல் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் சரி, இல்லை அவங்க அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுன்றது வெரி எசென்சியல். எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும், நம்ம பையனை ஒரு நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்றது. அதனால நல்ல ஸ்கூல்ல தான் படிக்க வைப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபீஸ் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் போட்டாலும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டுல ஏர்னிங் மெம்பர் தவறிட்டாங்கன்னா, அந்த டைம்ல இந்த பினான்சியல் லாஸ் காம்பன்சேட் பண்ணோம்னா ஒரு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன் டேர்ம் பிளான். ஓகே, இப்போ இந்த டேர்ம் பிளான்ல சிலவங்க என்கிட்ட ஏற்கனவே இன்சூரன்ஸ் இருக்கு, அது போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எல்லாரும் சஃபிஷியண்டா வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு இருக்கு. அந்த ஹியூமன் லைஃப் வேல்யூன்றது என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் ஒரு ஏர்னிங் மெம்பர் 10 லட்ச ரூபாய் வாங்குறாருன்னா, அட்லீஸ்ட் 20 times ஆஃப் ஹிஸ் ஆனுவல் சேலரி இஸ் ஹியூமன் லைஃப் வேல்யூங்க. அட்லீஸ்ட் 2 crores இருக்கணும். அதே மாதிரிதான் ஒரு பிசினஸ் மேனுக்கும். ஸோ அதனால ஒரு 10 lakhs ஆனுவல் இன்கம் இருந்ததுன்னா ஒரு 2 crores நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் சப்போஸ் இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ், அதே லைஃப் ஸ்டைல நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்மளுடைய டேர்ம் பிளான் எவ்வளவு நாளைக்கு எடுக்கணும் அப்படின்றது இது டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் மாறும். நார்மலா இன்னைக்கு 85 years வரைக்கும் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு அவ்வளவு நாள்லாம் வேண்டாங்க, நான் பிரீமியத்தை கொஞ்ச நாள் எனக்கு ஒரு 60லயே நான் எல்லா கமிட்மெண்ட்டையும் முடிச்சிருவேன் அப்படின்னாக்க, அதுக்கும் இன்னைக்கு நிறைய கம்பெனில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது நீங்க எடுக்கிற கம்பெனியை பொறுத்து நீங்க அது எப்படி இந்த ஆப்ஷனை பேசி டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ இது வரைக்கும் ஏன் டேர்ம் பிளான் எவ்வளவு வைக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ கொட்டாக்ல
உள்ள சிக்னேச்சர் டேர்ம் பிளானை பத்தி பார்க்க போறோம். இந்த பிளானோட மினிமம் கவரேஜ் 2 crores. அதனால வந்து ஒருத்தரோட ஏர்னிங் ஆனுவல் இன்கம் வந்து 10 lakhs இருந்தாதான் இதுக்கு எலிஜிபிளே ஆக முடியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கிரைட்டீரியா. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே நிறைய பேர் வந்து ஆக்சுவலா 10 lakhs மேலே வாங்குறாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ இந்த பிளான்ல வந்து ஒருத்தர் எடுத்திருக்காருன்னா அவருக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, கிளைம் இன்டிமேஷன் பண்ண உடனேயே 2 lakhs rupees வந்து கம்பெனி வந்து இம்மீடியட்டா அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க நாமினிக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல்ஸ் 16% டிஸ்கவுண்ட் த்ரூ அவுட் தி பாலிசி பேயிங் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 5 years பாலிசி பேயிங் டேர்ம் எடுத்திருந்தாங்கன்னா 5 yearsக்கு அந்த 16, 10 years எடுத்தா 10, 15னா 15. அது போக தேர்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட் ஃபார் salaried people. இது வந்து irrespective of female and male. ஸோ எல்லாருக்கும் அப்ளிகபிள். ஸோ இந்த கேஸ்ல ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல 16+5 ஆல்மோஸ்ட் 21% டிஸ்கவுண்ட்டுங்க. இது வந்து எந்த கம்பெனியும் கொடுக்க முடியாது, யாருமே கொடுக்கல இதுவரை. நீங்க வந்து லேடிஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு 2 crores பிரீமியத்தை எங்க வேணாலும் போய் கம்பேர் பண்ணுங்க, இவ்வளவு கம்மியான பிரீமியத்துல யாராலையும் கொடுக்க முடியாது. அது டெஃபினட்டா அடிச்சு சொல்ல முடியும். ஸோ பிளஸ் இதுல வந்து ஜீரோ காஸ்ட் கவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த பிளானை வந்து ஒருத்தர் எடுக்கிறாரு, எடுத்து வந்து 10 years பே பண்ணிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 yearsல வந்து அவர் வந்து ஒரு 4 lakhs பே பண்ணியிருக்காரு, இல்லை 5 lakhs பே பண்ணியிருக்காருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு வந்து இப்போ வந்து 60 years ஆகுது. அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, அவருடைய சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு, மேரேஜ் முடிஞ்சிருச்சு, இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்மளுக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினைச்சாருனாக்க அவர் கட்டின பிரீமியத்தை அவருடைய ஏஜ் 60லயோ 61லயோ 62லயோ 63யோ 64லயோ 5 years விண்டோ, கம்பெனி வந்து 5 years விண்டோ கொடுக்குது. இந்த 5 yearsல நீங்க எப்போ வேணாலும் கட்டின பிரீமியத்தை வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேஸ்ல என்ன, அவருக்கு வந்து எந்த லாஸுமே கிடையாது, கட்டின பிரீமியம் அப்படியே வாங்கிட்டாரு. ஸோ ஜீரோ காஸ்ட்ல அந்த இயர்ல வந்து அந்த இன்பிட்வீன் ஏஜ்ல ஏதாவது ஆயிருந்தேன்னா கண்டிப்பா அந்த சம் அஷ்யூர்டு போயிருக்கும். ஸோ அது எதுவும் போகாதனால ஜீரோ காஸ்ட்ல அவங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு பிரீமியமும் திரும்ப வந்துருச்சு. இது வந்து அடுத்த பெனிஃபிட் இதுல. ஸோ அதனால வந்து இந்த பிளான்ல வந்து இன்னும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிளான் எடுத்திருக்கவங்க வந்து ஃபாரின்ல போய் ஏதோ வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாக்க அங்கிருந்து பாடி எடுத்துட்டு வர்றது கூட நிறைய பெனிஃபிட்ஸ் தராங்க. ஸோ இங்க இருந்து வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க ஒய்ஃபோ அவங்களோட சில்ட்ரனோ அங்கிருந்து போறதுக்கு ஏர் டிக்கெட் இது மாதிரிலாம் வந்து ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்க நான் கீழே இதுல என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது ஒரு நல்ல பிளானு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் இன் த ஏஜ் குரூப் பிட்வீன் 20 to 45, இட் இஸ் அ வெரி குட் பிளான் அண்ட் ஹையர் கவரேஜ், லெசர் பிரீமியம், லேடிஸுக்கு டபுள் தமாக்காது. அதனால தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.